ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் ஜன்னல் கர்டன் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங், பெல்ட் கர்டன் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பெல்ட் கர்டன் தைச்சி போட்டிங்கன்னா அதிக ஃப்ளீட்ஸோடி நல்ல லுக்காக இருக்கும். வாங்க கர்டன் தைக்கக்கூடிய மெத்தட் பார்க்கலாம். கர்டன் துணியில் மேல் பக்கம் 10 இன்ச்சுக்கு இடைவெளி விட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த துணியை டபுளாக ஃபோல்டிங் பண்ணி வச்சுருக்கனால 2 பக்கமுமே நான் மார்க்கிங் கொடுத்துருக்கேன். மேலிருந்து கீழ் நம்முடைய ஜன்னல் அளவுக்கு துணி எடுத்துக்கிட வேண்டியதான். அடுத்து 10 இன்ச்சுக்கு மார்க் கொடுத்து நீளமாக துணி கட் பண்ணி எடுக்குதேன். இது பெல்ட் தைப்பதற்கு. எடுத்துருக்கக்கூடிய துணி எல்லாத்தையுமே ஃபுல்லாக இப்படி ஃபோல்டிங் பண்ணி 3 இன்ச்சு வரும் வரை ஃபோல்டிங் பண்ணுதேன். பாருங்கள், பார்க்கவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன். மேலிருந்து கீழ் 10 இன்ச்சு, அகலம் 3 இன்ச்சில் எடுத்திருக்கேன். பாருங்கள், கீழ்ப்பக்கமாக பெல்ட்டுக்கு மார்க் பண்ணுதேன். 2 இன்ச்சு வருது. இந்த பக்கமும் அந்த பக்கமுமாக 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி மேல் பக்கம் சென்டர் 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுதேன். மேலிருந்து கீழ் ஸ்லோப்பாக இப்படி லைன் ஒன்று கொடுத்துக்கலாம். 2 பக்கமுமே இப்படி லைன் கொடுத்து கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். மடிப்பு குலையாமல் அழுத்தமாக பிடிச்சிக்கணும். பாருங்கள், மொத்தமாக 10 பெல்ட்டுக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ண சைஸ்லேயே அவுட்லைன் தையல் கொடுக்க போகிறேன். இப்படி டபுள் பீஸாக தைக்கணும். கட் பண்ண அதே சைஸுக்கு டேன் பண்ணி தைச்சி எடுக்க வேண்டியதான். பார்க்கறதுக்கே உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன். இதே மெத்தடில் எல்லா பெல்ட்டையும் தைத்து எடுக்கலாம். தைத்த பிறகு ஓரங்கள் ஃபுல்லாக சிசர் கட்டிங் கொடுக்கணும். பாருங்கள், இந்த மெத்தடில் கட்டிங் கொடுத்தா தான் உங்களுக்கு பெல்ட் நல்லா டேன் பண்ணி வரும். ஸ்டிச்சிங்கில் கட் ஆகாமல் சிசர் கட்டிங் கொடுக்கணும். தைத்த இந்த பெல்ட்டை டேன் பண்ணி எடுக்கணும். அது எப்படிங்கிறத பாருங்கள். மேல் பக்கம் ஓப்பனாக இருக்குது, அதை அப்படியே உள்ளாடி கொடுத்து சிசர் கட்டிங்கெல்லாம் உள்பக்கம் போகும்படி அப்படியே டேன் பண்ணி எடுத்துட வேண்டியதான். பாருங்கள், இந்த மாதிரி உல்ட்டாவாக எடுத்துடணும். கம்பி வச்சு இப்படி திருப்பி எடுத்துட்டேன். நல்லா சூப்பராக வந்துட்டுது. உள்பக்கம் கார்னரையெல்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கணும். அப்போ தான் பெல்ட்டு நல்லாவே தெரியும். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துட்டுல. இதே மெத்தடில் எல்லா பெல்ட்டையும் தைத்து எடுக்க வேண்டியதான். அடுத்து ஃபினிஷிங் நல்ல லுக்காக இருக்கிறதுக்கு மேல் பக்கமாக ஒரு ஸ்டிச்சிங் கொடுக்குதேன். ஃபுல்லாக இப்படியே அவுட்லைன் கொடுக்கலாம். பார்க்கறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும். தைத்த பக்கத்தில் இருந்து 1/4 இன்ச்சு விட்டு தைக்கணும். ஸ்டிச்சிங் நல்லாவே தெரியுது. பாருங்கள், இதே மெத்தடில் எல்லா பெல்ட்டையும் தைத்து எடுக்க வேண்டியதுதான். எல்லா பெல்ட்டுமே ரெடி ஆயிட்டு. இதை ஒரு பக்கமாக வச்சு அடுத்து உள் பக்கமாக பெல்ட் வைக்கணும். இது தெரியாமல் இருக்க ஒரு பட்டி துணி எடுத்திருக்கேன். 5 இன்ச்சு அகலத்தில் கர்டன் எவ்வளோ வீதியாக எடுத்துருக்கோமோ அந்த வீதிக்கு 5 இன்ச்சுக்கு நீளமாக பட்டி துணி கட் பண்ணி ஒரு ஓரம் மடக்கி தைச்சிருக்கேன். பாருங்கள், பெல்ட் இப்போ கர்டனில் பதிச்சு தைக்க போகிறோம். மார்க் பண்ண இந்த இடத்துல தான் ஒவ்வொரு பெல்ட்டாக வைக்கணும். ஃபஸ்ட்டு எண்டில் ஸ்டிச்சிங் பண்ணின ஒரு பெல்ட் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே தான் கட் பண்ணின பட்டி துணி வைக்குதேன். ஒரு பக்கம் ஃபோல்டிங் பண்ணி தையல் கொடுத்துருக்கேன். இந்த பட்டி துணியில் ஒரு பக்கம் தையல் கொடுக்கையில் அந்த பக்கத்தை தான் மேல் பக்கமாக வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். கீழ்ப்பக்கம் மெயின் கர்டன் துணியும் சென்டரில் நம்ம ஸ்டிச் பண்ண பெல்ட்டும் மேல் பக்கமாக 5 இன்ச்சுக்கு கட் பண்ணி தைத்த பட்டி துணியை வைத்து தையல் போட்டுட்டு இருக்கேன். பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கேன். மார்க் பண்ண இடத்துல ஒரு பெல்ட்டாக வச்சு தையல் கொடுக்கேன்.
கர்டன் ஃபுல்லாக மார்க் பண்ண இடத்துல பெல்ட் வச்சு தைச்சிட்டேன். 5 இன்ச்சு பட்டி துணியை அப்படியே மேல் பக்கமாக எடுத்து விட்ருக்கேன். இதை இப்படியே பின்னாடி ஃபோல்டிங் பண்ணி ஒரு ஸ்டிச்சிங் கொடுக்க வேண்டியதான். இப்போ பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கேன். பெல்ட்டை இப்படி மேல் பக்கமாக எடுத்து விட்டு பட்டி துணியை பின் பக்கமாக மடக்கி ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கேன். பட்டி ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக இப்படி ஒரு தையல் கொடுத்துட வேண்டியதான். ஒரு தையல் முடிஞ்சிட்டுது. இப்போ மேல் பக்கமாக பதிச்சு ஒரு தையல் கொடுக்கலாம். இது பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும். பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்லாவே புரியும். மேல் பக்கமாக பெல்ட் வருது. கர்டன் ஃபுல்லாக ஒரு தையல் போட்டாச்சு. இப்போ பெல்ட் எல்லாமே மேல் பக்கமாக வந்திருக்கு. இந்த பெல்ட்டை இப்படியே மடக்கி கொடுத்து சென்டர் பக்கம் ஒரு பட்டன்ஸ் வைக்கணும். பெல்ட் எல்லாமே ஒரே சைஸுக்கு மார்க் பண்ணணும். மொத்தம் பெல்ட் அளவு 10 இன்ச்சு எடுத்திருந்தேன். இப்போ இப்படியே மடக்கி கொடுக்கும்போது 4 இன்ச்சுக்கு மடக்கணும். ஏம்னா பட்டன் வந்து சென்டரில் வைக்கணும். சென்டர் பக்கம் இப்படி அழுத்தமாக ஒரு தையல் கொடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கெட்டு தையல் கொடுத்தா போதும். அடுத்த பெல்ட்டையும் இதே மெஷர்மெண்ட்டில் கெட்டு தையல் கொடுக்கணும். இப்படி ஒவ்வொரு பெல்ட்டுக்குமே மெஷர்மெண்ட் பார்த்து கெட்டு தையல் கொடுத்தீங்கன்னா கர்டன் வந்து ஏற்றம் இறக்கம் இல்லாமல் இருக்கும். எல்லா பெல்ட்லேயும் கெட்டு தையல் கொடுத்தாச்சு. அடுத்து பாருங்கள், மேலே வரக்கூடிய இந்த பெல்ட்டில் தான் கம்பி கொடுக்கணும். வெளியில் இருந்து எவ்வளவு தான் பணம் கொடுத்து வாங்கினாலுமே நாமே தைத்து போடுவதின் மதிப்பே தனி. நமக்கு என்ன ஐடியா தோணுதோ அந்த ஐடியாவின்படி கர்டன் தைத்து போடலாம். இந்த பக்கம் தான் கம்பி கொடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பட்டன்ஸ் வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் கர்டன் பார்க்கறதுக்கு. இந்த பட்டன்ஸில் கம் வச்சும் ஒட்டலாம். நான் இதில் கை தையல் தான் போட்டேன். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா சூப்பராக கர்டன் ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.